وبركاته. الحمد لله رب العالمين. அன்பிற்கினிய சகோதரர்களே, மனிதர்களாகிய நாம் பிற மனிதர்கள் நமக்கு துரோகம் செய்வதை நாம் விரும்புவது கிடையாது. நாம் யாருக்கு உதவி செய்கின்றோமோ அல்லது நம்மால் யார் பயன்பெறுகிறார்களோ அவர்கள் நமக்கு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் மனிதர்களாகிய நாம் விரும்புகிறோம். மனிதர்களாகிய நம்மிடமே இந்த விருப்பம் இருக்கிறது என்றால், நன்றி உணர்வையும் விசுவாசத்தையும் நாம் எதிர்பார்க்கிறோம், துரோகத்தை நாம் விரும்புவதில்லை என்றால், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உலகத்துக்கும் எஜமானனாக இருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தனக்கு நன்றி மறப்பதையும் துரோகம் செய்வதையும் அல்லாஹ் விரும்புவது இல்லை. நன்றி உணர்வோடு நடப்பதைத்தான் இறைவன் விரும்புகிறான். சூரத்துல் லுக்மானிலே 31வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், ஒமை யஷ்குர் ஃபைன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்காகத்தான் நன்றி உள்ளவராக நடக்கிறார். ஒமன் கஃபர ஃபைன்னல்லாஹ கனியும் ஹமீத். யார் நன்றி மறக்கிறாரோ அவர் அவரை விட்டு தேவையற்றவன், அல்லாஹ் புகழுக்குரியவன் என்று இறைவன் இந்த வசனத்துல பேசுகிறான். நாம நன்றி உள்ள அடியார்களாக நடப்பது அது நமக்கான பயன்தான், நமக்கான நன்மைதான் என்பதை இறைவன் இதுல பதிய வைக்கிறார். இந்த உலகத்துல இறைவன் ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லிவிட்டு, நீங்கள் நன்றி செலுத்துவதனால் எனக்கு அந்தஸ்து உயரவோ, நீங்க நன்றி செலுத்த மறுக்கிறதுனால எனக்கு அந்தஸ்து குறையவோ செய்ய போறது கிடையாது. அல்லாஹுடைய புகழ் என்பது என்றைக்கும் உயர்ந்துதான் இருக்கும். நம்முடைய நன்றிக்கு அல்லாஹ் தேவையுள்ளவனாகவும் இல்லை, நம்முடைய நன்றியை எதிர்பார்க்கும் இறைவன் இல்லை. நீங்க நன்றி செலுத்துறீங்கன்னா அது உங்களுக்கான நன்மைதான். நன்றி செலுத்துறீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம், நன்றி மறந்தீங்கன்னா நரகம் தான் இருப்பிடமாக கிடைக்கும். அப்ப நாம் செய்யக்கூடிய இந்த நன்றி உணர்வும் அல்லது நன்றி செலுத்தாமல் இருக்கின்ற அந்த தவறான பாவமான காரியமும் இரண்டுமே நமக்கானதுதான். நல்லது செய்தால் அல்லது அது நமக்கு பிரதிபலனை பெற்றுத்தரும், நன்றி மறந்தால் அது நமக்கு பாவத்தை, தண்டனையை பெற்றுத்தரும் என்று இறைவன் இந்த வசனத்துல குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம புரட்டி பார்த்தால் இதற்கான சான்றையும் நாம அறிந்து கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள். கால்கள் எல்லாம் காதையற்ற ஃபத்தர்ன கதமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பாதங்களும் வீக்கத்தினால் வெடித்து விடும் என்பது போல அவர்களுடைய கால்கள் வீங்கி இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் லிம்ம தஸ்னஉ ஹாதா வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர். அல்லாஹ் தான் உங்களுக்கு முன்பின் பாவங்களை மன்னிச்சிட்டார்ல, பிறகு எதற்காக அல்லாஹுடைய தூதர் அவர்களை இவ்வளவு சிரமப்படுறீங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள், அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரா. நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நன்மைகள் செய்வது, வழிபடுவது, இபாதத்துகளிலே ஆர்வம் காட்டுவது, தொழுவது, நம்முடைய இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்வது எல்லாம் நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நன்மைகள் அதிகப்படுவதற்கும் மட்டுமாக நாம செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. அல்லாஹுக்கு நன்றி சொல்வதற்காக நாம செய்யக்கூடிய காரியங்கள். நம்முடைய இபாதத்துகளின் மூலமாகத்தான் அல்லாஹுக்கு நம்ம நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய வணக்க வழிபாடுகளின் மூலமாகத்தான் நாம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்க முடியும். நாம இறைவன் எந்த அருட்கொடையை கொடுத்திருக்கிறானோ அந்த அருட்கொடையை அல்லாஹுக்கு வழிபடுவதற்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகிற பொழுதுதான் நமக்கு நாம் அல்லாஹிடத்துல நன்றியுள்ள அடியார்களாக இருக்க முடியும்.
ரசூலுல்லாஹ்வுக்கு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, ஒரு பாவமும் இல்லை. அவங்க சொர்க்கத்துக்கு தான் உரியவர்கள் என்று அல்லாஹ்வால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் அவர்கள் தான். நரகத்திற்குரியவர்களாக பல பேர் அல்லாஹ் மறுமைய நரகத்திற்கு தூக்கி வீசும் பொழுது அவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியது ரசூலுல்லாஹ். அப்படியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பயந்திருக்கிறாங்கன்னா, பாவம் இல்லதான், ஆனா நன்றி உணர்வோடு அல்லாஹுக்கு இருக்கணுமே. அல்லாஹ் எனக்கு அருட்கொடையை தந்திருக்கிறானே, இறைவன் எனக்கு நியாமத்தை தந்திருக்கிறானே, அந்த நியாமத்துக்கு அருளுக்கு நான் நன்றி உள்ளவனாக இறைவனிடத்தில் விசுவாசியாக போய் நிக்கணுமே. அப்ப அதற்காக நான் வழிபாடு செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப நாம் நம்மிடத்துல எப்படி வழிபாடு இருக்கணும்னா, இரண்டு விஷயத்துக்காக இருக்கணும். ஒண்ணு, எனக்காக நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறேன். நான் மறுமையில வெற்றி பெறணும்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தே ஆகும். அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துறதுனால இறைவனுடைய புகழ் உயர போறதில்லை. அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துறதுனால அல்லாஹுடைய புகழ், நன்றி செலுத்தாம இருக்கிறதுனால அல்லாஹுடைய புகழ் தாழ்ந்து போயிடுறது இல்லை. அவன் எப்போதும் புகழுக்குரியவன் தான். ஆனா எனக்காக நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு விஷயம். இரண்டாவது, இறைவன் முன்னிலையிலே நான் போய் நிற்கும் பொழுது நான் வழிபாடுகள் பாவமே செய்யல, என்னிடத்துல தவறுகள் இல்லை, அதுக்கு தனியா பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவன் முன்னிலையிலே நான் போய் நிற்கும் பொழுது இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இவர் இருந்தார், நன்றி உள்ள அடியானாக இருந்தார். அப்தன் ஷக்கூரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்களே, நன்றியுள்ள அடியாரனே, அதுபோல இவர் இருந்தார் என்கின்ற ஒரு பட்டியலில நான் போய் சேரணும். அதற்காக நான் நன்றி செலுத்துறேன்னு இந்த இரண்டு விஷயங்களையும் நாம இந்த நன்றி விஷயத்துல கவனிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது நமக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு மதிப்பிற்குரிய இடத்தை பெற்று தரும். இந்த இரண்டு விஷயத்தையும் உணர்ந்து நமக்கு அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கலாம். அந்த அருட்கொடைகளுக்கு நாம ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முட்டுக்களுக்கும் அவன் தர்மம் செய்வது கடவன். மனிதனுடைய உடம்புல கிட்டத்தட்ட 360 சொச்சம் முட்டுக்கள் இருக்கு, ஜாயிண்ட்டுகள் இருக்கு. அந்த ஜாயிண்ட்டுகள்னாலதான் நம்முடைய உடலை அசைக்கவே முடியும். இங்க ஒரு ஜாயிண்ட் இல்லைன்னா இந்த கையை இப்படி வளைக்கவே முடியாது. விரல்கள்ல ஜாயிண்ட் இல்லைன்னா இந்த விரல் இப்படி மடக்க முடியாது, எதையும் சாப்பிட முடியாது. இறைவன் அந்த வளைவுகளை ஜாயிண்ட்டுகளை கொடுத்ததுனாலதான் நம்மளால சாப்பிட முடிகிறது, ஒரு பொருளை எடுக்க முடிகிறது, உழைக்க முடிகிறது. இப்படி எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அந்த முட்டுக்களினால் தான். இப்படி 300 சொச்சம் முட்டுக்கள் மனிதனுடைய உடல்ல இருக்குது. ஒவ்வொன்றுக்காகவும் தர்மம் செய்வது அவன் மீது பணிக்கப்பட்டிருக்குதுங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப தர்மம் செய்வது, ஒவ்வொரு முட்டுக்காகவும் தர்மம் செய்வதுன்னா அது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இதை அல்லாஹ் நமக்கு அருட்கொடையா தந்திருக்கிறான். அந்த அருட்கொடைக்கு எப்படி நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும்னா இந்த வழிபாடின் மூலமாக தான், தர்மத்தின் மூலமாக தான். ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு இன்னொன்னையும் கூடுதலா சொல்றாங்க. தர்மம்னா பொருளாதாரத்தினால் செய்யறது மட்டும் தர்மம் கிடையாது, நம்ம காசை கொடுத்துட்டு செய்யறது மட்டும் தர்மம் கிடையாது. நீங்க செய்யற தஸ்பீஹ் தர்மத்துடைய நன்மை பெற்றுத்தரும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது தர்மத்தினுடைய நன்மையை பெற்றுத்தரும். இப்படி தர்மத்தினுடைய நன்மையை ஒவ்வொரு பல விஷயங்களை நமக்கு பெற்றுத்தரும் என்று அதையெல்லாம் செஞ்சு நீங்க நன்றியுள்ள அடியார்களாக ஆகுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதை நாம கடைபிடிக்கக்கூடியவர்களாக, இந்த நன்றி உணர்வு எதற்காக என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.